அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 849. நம்ம நேற்று எடுத்த கணிப்பு வந்து 713 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். 71346 சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0463 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்த்துருந்தோம். இதில் நம்ம எடுத்ததில் இந்த 7க்கு பதிலாக நம்மளுக்கு ஏ போல் 8 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. சரி, இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் ஒரு 3D அப்படிங்கிறது கணிப்புகள்லையும் சரி மேட்ச் ஆகிறதுலையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 849 சரிங்களா. 849க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 450 அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி 849க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 737 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ 737450 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இப்படியே கிராஸாக இதில் பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோன்னா, இப்போ இந்த டேபிளில் வந்து 849 இதை பதில் 450 737 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 649 இருக்குது. ஸோ 649க்கு நம்மளுக்கு 140 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 757 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு வந்து என்ன கணிப்பில் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த 4949 அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணிக்கோம். ஏன்னா ஒரு போர்டு கண்டிப்பாக மாறும். இங்கே 49க்கு 37 இருக்குது. இங்கே 49 அதாவது இங்கே இருக்கிற 49 இருக்கு இல்லையா, இங்கே வந்து 37 இருக்குது. ஸோ நான் பிசியில் 37 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் 49 இருக்குது. இங்கே 49க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு 57 அப்படிங்கிறது நம்ம பிசியில் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 49 பக்கத்தில் 50, இங்கே 49 பக்கத்தில் 40. ஸோ 49 பக்கத்தில் 50, அடுத்தது பார்த்திங்கன்னா 49 பக்கத்தில் 40. நான் இதுலேருந்து பிசியில் ஒரு 4 செட்டு நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் 37 57 50 40. ஸோ இந்த 4 செட்டு நம்ம தனியாக பிசியை செப்பரேட்டாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ 84 அப்படிங்கிறத காமனாக 84 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 84 அப்படிங்கிற எண் இருக்குது அப்படின்னா 84க்கு காமனாக என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த 84 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84க்கு வந்து நம்மளுக்கு 84க்கு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா 12, 84க்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 92. சரியா. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும் 84 அப்படிங்கிறத பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா 84 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். 84க்கு 03. ஸோ 84க்கு 94. இது எழுதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு ஃபைனலாக ஒரு சேர்த்துக்கலாம். 84க்கு 03, 84க்கு 94. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு பேரலாக 849 எங்கேயுமே இல்லை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சதில் ஏபியில் பார்த்தீங்கன்னா 12 92 03 94 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகேவா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ காமனாகவே நம்மளுக்கு ஏபி பிசி அப்படிங்கிறதுல இல்லை காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏபியை நான் இங்கே எழுதிக்கிறேன். 12 இருக்குது, 92 இருக்குது, 03 இருக்குது, 94. ஸோ இதில் 2ங்கிறது காமனாக இருக்குது. அப்படிங்கும்போது நான் பி போர்டு 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சரியா. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கணக்கில் இருக்குன்னா வருது அப்படின்றது பார்த்தோன்னா 37 இருக்குது, 57 இருக்குது, 50 இருக்குது, 40 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து 7ம் கிடைக்கிது, 0வும் கிடைக்கிது. அப்படிங்கும்போது இதை காமனாக பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் இருக்க எண்ணில் நான் வந்து 5 சேர்த்துக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 7ம் இருக்குது, 0வும் இருக்குது. அப்படிங்கும்போது 7 0 அப்படிங்கிறது சேர்த்துக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசி அப்படிங்கிறது காமனாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பி போர்டில் 2 இருக்குது. அப்போ 27 20, இங்கே இருக்கிற 27 20 இங்கே இருக்க தெரியுங்களா. அப்போ 27 ஒரு செட்டு வரும், 20 ஒரு செட்டு வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 57 வரும், 50 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ 57 50. இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம பேட்டர்னில் பார்ப்போம். நம்ம இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது ஏ போர்டு மட்டும்தான். ஸோ ஏ போர்டில் இதில் காமனாகவே நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்கிது. 9 அப்படிங்கிறது தான் 2 இடத்துல நம்மளுக்கு
இருக்குது. அப்படிங்கும்போது நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்ததில் நான் வந்து மொத்தம் 4 செட்டு நம்ம பாக்ஸ் இல்லாமல் டேரெக்டாகவே நம்மளுக்கு இன்றைக்கி பார்ப்போம். அது எப்படின்னா 927, 920, 957, 950. ஸோ நம்மளுக்கு இந்த 4 செட்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி கணக்கில் வருது. ஸோ மொத்தமாகவே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்ததில் நம்மளுக்கு கிடைச்சது இது தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 செட்டு இதில் பார்த்தாச்சு. இப்போ 8, 4, 9 சரிங்களா? ஸோ நான் என்ன கணக்கு பண்ணுறேன்னா, 8க்கு வந்து காமனாக பவரில் வந்தால் என்ன வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா, 8க்கு வந்து 2, 4 8க்கு இப்படி பண்ணலாம். அதாவது 8, 4 8, 4 அப்படின்னு இருக்கலாம். 8க்கு வந்து 4, 4க்கு வந்து 8 அப்படிங்கிற பேட்டர்னில் இங்கே 4க்கு 8 இருக்குது. அப்போ 8க்கு 4 அப்படின்றதா 4, 4க்கு 8, 9க்கு 6. ஆனால் 9க்கு 6 பவர், 9க்கு 2 பவர். அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 482 அப்படிங்கிற ஒரு எண்ணு மட்டும் நம்மளுக்கு பாக்ஸாக இங்கே ஒரு கெஸிங்கில் பார்க்கலாம். அவ்வளோதான் 482. அதாவது 8க்கு 4, 4க்கு 8, 9க்கு 2. ஸோ 482 அப்படிங்கிறது ஒரு கெஸிங்கில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசின்னு இல்லை, காமனாகவே நம்மளுக்கு வந்து ஒரு 4 செட்டு நம்ம எடுத்துருக்கோம். 927, 920, 957, 950. அடுத்தது 482. 8க்கு 4, 4க்கு 8, 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ஒரு கெஸிங்கில் பார்க்குறது. சரி, இப்போ காமனாகவே ஆல் போர்டில் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 8, 9 அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டில் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1, 9 இல்லை 9க்கு பவராக 3 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கெஸிங்கில் வருது. சரி, இதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பொதுவாகவே 7, 0 தான் காமிக்குது. அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 0, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரலாக ஒரு மேட்சிங்கில் நம்ம இந்த கெஸிங்கை இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்திருக்கேன். இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் என்னுடைய பழைய வீடியோ 2022, 23 இருக்கிற பேட்டர்னை 4 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன்னா ஒரு 3D வின்னிங் இல்லை, வந்து போர்டு வைஸில் வந்துட்டுருக்கு. நம்ம கொடுக்குறதுல போர்டுலையும் சரி, ஏபிலையும் சரி, பிசிலையும் சரி தினசரியாக வந்துட்டுருக்கு. அது நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது தொடர் முயற்சிகள் இருக்குது. இருந்தாலும் பேட்டர்னை நம்ம மாற்றி தான் ஆகணும். பேட்டர்ன் அடிக்கடி மாற்றி அப்டேட் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ 2 நாள் நேற்று விட்டு அதுக்கு முன்னாடி 2 நாள் பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ வந்து இன்னும் நம்ம தேவைப்படுது இந்த முயற்சிகள். அதனால் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உங்கள் கெஸிங்கில் நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணுன்றத பாருங்கள், சரிங்களா? ஸோ பொதுவாகவே இதில் காமனாக இந்த போர்டில் இருக்கிறதும் எடுத்திருக்கேன். பொதுவாக பவர் இருக்கிறதே நம்ம கணிப்புகளாக பார்த்துருக்கோம். 482 அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 0, ஆல் போர்டை பொறுத்த 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஆல் போர்டில் எப்படி 8, 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 8, 8க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அதுக்கு அப்படியே பவராக இருக்கலாம். அதனால தான் பவர்லேயும் ஒரு செட்டையும் நம்ம வந்து இதில் காமிச்சிருக்கோம். ஸோ உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்றதை பார்க்க. இவ்வளோ தான் நம்மளுடைய கேசிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்பில் கண்டினியூவாக நம்ம போஸ்டிங் வரும் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்னை மாற்றி தரேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட், இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெற்றி தோல்விகள் இதில் வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம டெய்லியும் ஃபோக்கஸ் பண்ணுறதுல வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நினைக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய முயற்சிகள் அதுக்கு இல்லாமல் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். அனைத்து நண்பர்களும் வந்து சப்போர்ட் பண்ணுமாறு இதன் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு, சரி நம்ம தினசரியில் ஏதோ 3Dயோ ஒரு ஏபிசியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் நம்மளுக்கு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி எண்ணங்கள் தான் எனக்கும் உண்டு. அதனால தான் இவ்வளோ நம்ம கெஸிங்கை எடுத்து உங்களுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். அதனால் இதில் ஒரு தலைப்பட்சமான முடிவு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். வெற்றி தோல்விகள் அதில் வந்து சகஜம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு தான் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலியமாக சொல்லலாம். ஏன்னா மெம்பர்ஷிப்பில் அவ்வளோ இத்தனை நண்பர்கள் ஜாயின் பண்ணி இவ்வளோ நண்பர்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இன்றைக்கி ஒரு நாள் பாஸ் ஆனால் நாளைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகும். இதுதான் ஒரு இயற்கையான விஷயமே. ஏன்னா இந்த இயந்திரத்தை நான் இயக்குவது கிடையாது. ஓரளவு பொதுவாகவே ஒரு கெஸிங்கில் பவர் சாட்டில் வந்தால் இப்படி, பவர் சாட் வரலன்னா இந்த கெஸிங் மெத்தடில் இப்படி அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து இது மூலியமாக நான் சொல்ல முடியுமே தவிர, இதில் குறிப்பிட்ட எண்கள் எல்லாமே ஓரளவு கெஸிங்கில் தான் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து புரிஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.